ஓகே, இதுலேயும் சாஃப்ட்டாக முடிச்சுட்டு கிளம்புவோம். எப்படி ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சின்ன ஐடியா தரேன். ஆக்சுவலா நீங்க வந்து நெறைய விஷயம் ட்ரை பண்ணணும். கோல்ட் அவுட்ரீச் பண்ணணும். அது வந்து LinkedInல பண்ணணும். Fiverr, Upworkல பண்ணணும். ரெஃபரல்ல வாங்கணும். நெட்வொர்க் பில்ட் பண்ணி அவங்க மூலியமா வாங்கணும். கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். இன்பவுண்ட் லீட் ஜெனரேட் பண்ணணும். அதில ஆட்டோமேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ட்ரை பண்ணீங்கன்னா, ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றது அதில ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஒர்க் அவுட் ஆகாம போலாம். பட் நீங்க நெறைய ஆக்ஷன் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளையன்ட் க்ளோஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து இன்பவுண்ட் லீட்ல ஃபர்ஸ்ட் கிளையன்ட் க்ளோஸ் ஆயிருக்கும். ஒருத்தங்களுக்கு அவுட்ரீச்ல ஆயிருக்கும். ஒருத்தங்களுக்கு நெட்வொர்க்கிங்ல ஆயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்கும். ஸோ தேர் இஸ் எ சிங்கிள் திங். ஒரு விஷயம் தான் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை. நான் இப்போ சொல்கிறது ஒன் ஆஃப் த விஷயம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் லீட் க்ளோஸ் ஆகும். ஓகே, பிகினராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம்னா ஸ்கில்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே, நான் இவ்வளோ ரிசல்ட் கொடுக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கஸ்டமர் தான் சொல்லிட்டு இருக்கலாம். நான் ஒரு பக்காவான ப்ரோவான கிராஃபிக் டிசைனர், நான் பக்காவான லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், நான் பக்காவான டிஜிட்டல் மார்க்கெட்டர், பக்காவான சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொல்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஓகே, என்னால் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும், என்னால் ஆர்கானிக்காக கண்டென்ட் போட்டு லீட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும், என்னால் வந்து அவங்களுக்கு வந்து அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், ஒரு பக்கமான லோகோ டிசைன் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் எஸ்இஓவில் ரேங்க் பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, நீங்கள் உங்கள் ஸ்கில்லில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஃபிஷ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கில்லை மட்டும் எப்படியாச்சும் தலைகளாக நின்னாச்சும் ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. எப்படியாச்சும் யாருக்காச்சும் ஃப்ரீ ஒர்க் பண்ணுங்கள், எதாவது நிறைய ஒர்க் பண்ணி பாருங்கள், நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு பேர்டு கத்திட்டு இருக்கு, அதை கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்கில்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கில்லை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் இருங்க. போய் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஆன்டர்ப்ரனர், பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஃப்ரீலான்ஸர் இருக்கீங்கன்னா, உங்களோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறது உங்களோட ஆக்ஷன் தான். அன்லிமிட்டடான ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தான் அதுலேருந்து ரிசல்ட் வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் போனாலே டென்ஸ் டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஃப்ரீலான்சிங் என்ன, அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் என்ன, அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அது இது உட்காந்து டியூட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்துட்டு தான் வேலைக்கு ஆகுது. ஆக்ஷனில் இறங்கிடணும். ஓகே, ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ரொபோசல் எப்படி சென்ட் பண்ணுறது, நம்ம ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அவுட்ரீச் எப்படி பண்ணுறது, அவுட்ரீச்சில் எந்த மாதிரி பேசணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நீங்களே ஆக்ஷன் இறங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே புரிஞ்சிடும். எவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சும்மா டியூட்டோரியல் வாட்ச் பண்ணுறது, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, ஓகே கிளைண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்கில் விற்கிறதுக்கு நான் அதை ஸ்ட்ராங் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங் பண்ணுறது, உங்களால் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த எல்லா ஆக்ஷனும் எடுத்து பாருங்கள். சும்மா ஒரு 6 நாள் உட்காந்து இருக்கிறதுக்கும் 6 நாள் ஏதோ ஒரு ரேண்டம் ஆக்ஷன் எடுத்தீங்க. அந்த ரேண்டம் ஆக்ஷனில் ஏதோ கற்றுக்கிட்டீங்க. ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணீங்க, மொக்க வாங்கினீங்க. எதனால் மொக்க வாங்கினீங்கன்னு தெரியும். ஒரு ப்ரொபோசல் சென்ட் பண்ணீங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. எதனால் ஒர்க் அவுட் ஆகலை, இதனால தான் அப்படின்னு ஃபீட்பேக் வாங்க. அது உங்களால் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் இந்த மாதிரி உட்காந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நாலேஜ், ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒன்று பண்ணணும்னு புரிஞ்சிடும். ஸோ அன்லிமிட்டட் ஆக்ஷன்ஸ் இஸ் மஸ்ட். டேக் அன்லிமிட்டட் ஆக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆஸ் எ பிகினராக. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏன் சர்வீஸ் கொடுக்குறனோ போர்ட்ஃபோலியோ மட்டும் அனுப்பி விடுங்கப்பா, அனுப்பிவிடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கம்முன்னு இருப்பாங்க. அது ஒரு ஹாட் லீடாக இருக்கும். அவங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ அனுப்புனா கண்டிப்பாக அது க்ளோஸ் ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்குது. போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு சொன்னால் கறிக்கடையில் இருக்குது எலும்பு கதையே வேணாம் கிளம்பு அப்படின்னு ஒரு ஃபன் இருக்குமே, அந்த மாதிரி கிளம்புனிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்கில் இல்லைன்னா ஓகே போங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா வேணான்னு தான் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரீலான்ஸ்லையும் போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா வேணான்னுவாங்க. அங்கே என்ன பண்ணலாம்னா, நம்மளே ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணி வச்சுக்கிது. இப்போ ஒரு சோஷியல் மீடியாவுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்களே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் எடுத்து அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதில் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணி விடுறது. ஒரு கிராஃபிக் டிசைன்னா நீங்களே ஒரு லோகோ டிசைன் பண்ணி இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோன்னு போட்டு வச்சுக்கிறது. லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னா நீங்களே ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணுறது. ஒரு மெட்டா ஆட்ஸ் ஒரு ₹100 போட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்களே ஒரு ஆடை ரன் பண்ணி அதுக்கு லீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ஒர்க் பண்ணணும். இல்லை நீங்கள் லீட் ஜென்ரேஷன், கண்டென்ட் கிரியேஷன் உங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தெரியும். எஸ்இஓனா நீங்களே ஒரு வெப்சைட்டு எடுத்து அதை ரேங்க் பண்ணி ட்ரை பண்ணுறது, அது கீவேர்ட்ஸை போட்டு வைக்கிறது, ஆன்சைட் ஆஃப் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ ஏதோ ஒரு சாம்பிள் ஒர்க்கை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இது வச்சுக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஒர்க்கை தான் நான் ஆக்சுவலாக பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீ ஒர்க் ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணுறதோ, இல்லை நீங்களே ஒரு சாம்பிளான பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு உங்களோட சர்வீஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு லோகோ டிசைன் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணுறது, கூகுளில் ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை வந்து லீட் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறது, கண்டென்ட் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நீங்களே ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கிறது.
அதுதான் நான் அல்டிமேட்டாக சஜெஸ்ட் பண்ணுவேன். பிகினராக இருக்கும்போது போர்ட்ஃபோலியோ இருக்காது. பட் நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பக்காவாக போட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணி வச்சுக்கிறது. இதை தான் நான் எக்ஸாக்டாக பண்ணுவேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது நானே ஒரு பிஸ்னஸ் எடுத்து அது கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். நானே ஒரு பிஸ்னஸ்க்கு ஆட் ரன் பண்ணி வச்சு இதுதான் என்னோட ரிசல்ட் அப்படின்னு எடுத்துமே காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் லீட் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் இது மாதிரி நம்ம பண்ண ஒர்க்கை எடுத்துகிட்டு வந்து வச்சு இதுதான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஷோகேஸ் பண்ணுறது. போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு போய் நாங்கள் நிற்கவே கூடாது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணி கொடுப்போம், இதில் ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவோம்னு நீங்கள் இருக்கணும். ஆஸ் அ பிகினராக ஷோகேஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஒரு எனக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னு இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கிளைண்ட்க்கு வந்து ஃப்ரீ ஒர்க், ஏதோ ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்றீங்க, அதில் மிஸ்டேக் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃப்ரீ ஒர்க் தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஒர்க் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணி ஃப்ரீ ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னா அதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி ஒரு ஃப்ரீ ஒர்க் பண்ண முடியாதா? ஒரு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஃப்ரீ ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன குறைஞ்சி போச்சு? அதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ. இங்கே பாருங்கள், இந்த கிளைண்ட்டுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன், இவ்வளோ லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், கூகுளில் ரேங்க் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த லோகோ டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்க போகுது. அதை வச்சு நெக்ஸ்ட் கிளைண்ட்டை தாக்க போகிறீங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன், இத்தனை நாளில் பண்ண போகிறேன்னு போகிறீங்க. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கெட்டிங் ஸ்டார்டட். ஃப்ரீ ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்களே ஒரு சாம்பிள் ஒர்க் மாதிரி பண்ணி இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ நீங்களே போட்டு வச்சுக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷோகேஸ் பண்ண முடியும். இதுதான் நான் எப்பயுமே பண்ணுவேன். ஏன்னா ஒன்றுமே இருக்காது. பட் ஐ ஹாவ் திஸ், ஐ டன் திஸ், ஐ கேன் டூ ஃபார் யூ ஆஸ் வெல் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டுருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கெட் எ ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஃப்ரீ ஒர்க் பண்ணுங்கள், சாம்பிள் ஒர்க் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி இது எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பேசிக்கே அப்படின்னா ஃப்ரீலான்ஸராக பிகினராக என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, எப்படி உங்கள் கிளைண்ட் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிப்பாக தான் இருந்திருக்கும். பட் நான் எதுவுமே எக்ஸாம்பிள் சொல்லலை. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வேணால் சொல்லுங்கள். பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் போட்டு நம்ம பர்ஃபெக்டான வீடியோ மேக் பண்ணுவோம். ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. ஐ லைக் டு எண்ட் திஸ் வீடியோ ஓவர் ஹேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு புக்கு இருக்கும். இதை வாங்கி படிச்சிங்கன்னா ப்ரோ மார்க்கெட்டர் ஆகிடலாம். வாங்கி இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடாது, படிக்கணும். ஸ்கார்சிட்டி அப்படி சொல்லியிருப்பாங்க, அது சொல்லியிருப்பாங்க, இதை சொல்லியிருப்பாங்க, சைக்காலஜி பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் நம்மளாம் படிக்கிறதே இல்லை. இந்த புக்கு வேணால் வாங்கி படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரீலான்சர் பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா எப்படி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு என் பண்ணுவோம். என்னோட நேம் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை.